ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்கூல் லீவ், அதனால தான் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். மாங்காய் தோட்டம் அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் மாங்காய்லாம் எவ்வளோ பெருசாக காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னல மாங்காய்லாம் பெருசாக காஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் நிறைய மாங்காய் காய்ச்சிருக்கு. நிறைய மாங்காய் இருக்குது. ஊறுகாய் போட்டும் சாப்பிட்லாம். நம்ம உப்பு அதெல்லாம் போட்டு சாப்பிட்லாம். இதில் நல்லா சுவையாக இருக்கும் நம்ம போட்டு சாப்பிட்றது. பாட்டி சிக்கன் செய்கிறாங்க, அது பார்த்துட்டு வந்து தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 65 ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணுறதுக்குள்ள நம்ம போய் தோட்டத்தை பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் தோட்டத்தை பார்க்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெல்லுலாம் வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெல் கொய்யா செடியும் வந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கொய்யா செடியும் அதுக்குள்ள வந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உப்பு காரம் போட்டு சாப்பிடலாம், ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம், பழக்க வச்சு சாப்பிடலாம். அருமையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போய் சிக்கனை பார்த்துட்டு வந்துடலாம். எங்கள் தோட்டத்தில் வாழைக்காயும் விளைஞ்சி இருக்கு. பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பழுத்துனுச்சுன்னா நம்ம சாப்பிட்லாம். சாப்பாடு ரெடியாக இருக்குது. நம்ம சாப்பாடுக்காக வாழை இது அழுத்துட்டு போய் வாழை எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். வாங்க, வாழை எல்லாம் அறுத்தாச்சு. நம்ம போய் சாப்பாட்டுக்கு போகலாம். வாங்க, சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கும். நம்ம போய் சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சானு. வாங்க, சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணலாம். நம்ம சாப்பாடு ரெடி ஆச்சு. நம்ம எண்ணெயில் தண்ணி தெளிச்சுக்கலாம். தச்சு விட்டுக்கலாம். ஆனியன், லெமன், இது லெமன் எடுத்து இப்படி தெளிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்.